ஏன்னா டைரக்டர் வந்து சொல்லும்போதே கதை சொல்லும்போதே உதயா சாருக்கும் எனக்கும் இந்த கதை ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆக்சுவலாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சுருக்கேன். சினி ஃபீல்டு எப்படின்னா எனக்கு 2003-4 தொடர்பு ஜாஸ்தி. இப்போ நாங்கள்லாம் அவங்களெல்லாம் ரொம்ப இதாக பார்த்துருக்கோம், ஆச்சரியமாக பார்த்துருக்கோம். பெரிய பெரிய ஆளுங்க அவங்கெல்லாம். அந்த இடத்துல நம்ம இருக்கோன்னு ஒரு ஒரு பெருமைன்னு சொல்லிக்கலாம். இல்லை பெரிய பட்ஜெட் அவங்க என்னென்னா மெயினாக உங்களுக்கு ஸ்டார்ஸ்க்கெல்லாம் அவங்களுக்கே அதிகமான சம்பளம் வர்றதுனால அது பெரிய பட்ஜெட்டாக போகும். அவங்க எல்லாம் அவங்க ரசனை வந்து வேறு மாதிரி. அவங்க எல்லாமே பார்க்குறாங்க, கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுறாங்க. ஹலோ ஸ்பாட்லைட் வியூவர்ஸ், நான் உங்கள் ஸ்னேகா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் யாரை சந்திக்க போகிறோம் அப்படின்னா ப்ரொடியூசர் தயா பன்னீர்செல்வம் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அங்கே பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார். ஸோ தயா சார் அப்படின்றவங்கள ஒரு ப்ரொடியூசர் அண்ட் ஆக்டராக இங்கே எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடி தயா சார் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஆக்சுவலி நீங்கள் சென்னை தானே, எங்கேருந்து உங்கள் லைஃப் ஸ்டார்ட் பண்ணீங்க? நான் வந்து கோயம்புத்தூர். ஆமாம். ஓகே. ஆக்சுவலாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சுருக்கேன். சினி ஃபீல்டு எப்படின்னா எனக்கு 2003-4 தொடர்பு ஜாஸ்தி. எல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. பட் அவங்க கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட எனக்கு தோணலை. திடீர்னு 2016 அப்படியே சினி ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரானோம். ஓகே. ஆக்சுவலாக ப்ரொடக்ஷன் வந்து நான் அப்போது ஆரம்பிக்கல. பட் ஃப்ரெண்டோட இதில் அப்படியே நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு போய் பண்ணி ஆரம்பிச்சிட்டோம். அதாவது என்னோடய பேனரில் ஆரம்பிக்கல, அவ்வளோதான். அதுக்கப்புறம் 22 தான் என்னோடய பேனர் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கேன். ஒரு பக்கம் பிஸ்னஸ் போயிட்டு இருந்தது. பட் சடனாக ப்ரொடியூசர் ஆகணும் அப்படின்னா வீட்டில் எல்லாம் அது அக்செப்டன்ஸ் அப்படின்றது வந்து டவுட்டாக தான் இருந்திருக்கும் சார். ஸோ எப்படி நீங்கள் ப்ரொடியூசர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்தது? சில பேருக்கு ஆக்டர் ஆகணும், மியூசிக் டைரக்டர், இந்த மாதிரி விஷயங்கள். ப்ரொடியூசர் அப்படின்ற ஒரு விஷயம் எதனால் தோணுச்சு? ஆக்சுவலாக நம்ம ஒரு கம்பெனி நடத்திருந்தனால நம்மளுக்கு எப்படி சொல்கிறதுனா மேனேஜ் பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ப்ரொடக்ஷனை பொறுத்தளவு நான் நிறையா தான் 20 இயர்ஸாக பார்க்குறோம். அதனால் அதை பற்றி நல்லா தெரியும். அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருந்தது. பட் 2016 நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தனால எனக்கு கொஞ்சம் அது ஈஸியாக இருந்துச்சு. அப்போது வந்து நம்ம வீட்டிலலாம் தெரியும் நம்ம என்ன இதில் டச்சில் இருக்கோங்கிறது தெரியும். அதனால் அவங்களுக்கு அது பெருசாக தெரில. அவங்களுக்கு முதல்ல என்னன்னா நான் முதல்ல ப்ரொடக்ஷனில் இருக்கேங்கிறது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் எனக்கு அது பெரிய பாதிப்பு வரல. ஸோ ப்ரொடியூசராக லைஃப்பை எங்கேருந்து சார் ஸ்டார்ட் பண்ணீங்க? என்னென்ன படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க? எத்தனை படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க? ப்ரொடியூசராக நான் அதான் 2016 வந்தாலும் டைரெக்டாக ஸ்ரீ தயாகரன் சினி ப்ரொடக்ஷனில் வந்து 22 ஸ்டார்ட் பண்ணேன். அப்போது ஒரு ஹாரர் மூவி ஒன்று கதை கேட்டோம். அது வந்து ஆக்சுவலாக ஒரு வீட்டில் நடந்த சம்பவம்னு சொல்லி, நம்ம ரெடில்ஸில் நடந்த ஒரு சம்பவம்னு சொல்லி டைரக்டர் சொன்னாங்க. அப்போது சரி ஓகே, இது என்னென்னா நமக்கு பேய் படம்னா ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்கிற ஒரு இதில் சரி ஃபஸ்ட்டு படம் பேய் படமாக எடுப்போம் ப்ரொடக்ஷனில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியராஜன் சார், இயக்குனர் ஆர் பாண்டியராஜன் சார் வந்து அதில் மெயின் லீட் பண்ணியிருப்பாங்க. அந்த படம் தான் ஃபஸ்ட்டு படம். ஓகே. செகண்ட் மூவி சார்? செகண்ட் மூவி வந்து நான் நம்ம டேனண்டால் ஃபிலிம்ஸோட அவங்களோட ஜாயின் பண்ணி நான் ஒரு படம் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். பட் ஆக்சுவலாக இன்னும் நாங்கள் அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. ஆனால் படம் ஒரு ஷெட்யூல் முடிச்சிட்டோம். நம்ம மாஸ்டர் சாண்டி மாஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதனால் அது ஒரு ஷெட்யூல் முடிச்சிட்டோம். இன்னொரு ஷெட்யூல் அதுக்குள்ளார இந்த அக்யூஸ்ட் படம் ஆரம்பிச்சிட்டோம். ஆரம்பித்து முடித்து ரிலீஸ் பண்ணி ஓடிட்டுருக்கு. நைஸ். ஸோ அக்யூஸ்டில் உங்களோட பார்ட் பற்றி சொல்லுங்கள் சார். ஸோ நீங்கள் என்னவா நடிச்சிருக்கீங்க? இந்த பார்ட்டில் உங்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருந்திருக்கு இந்த படத்தில்? முதல்ல நான் ப்ரொடியூசராக தான் உள்ளே பூந்தது. ஏன்னா உதயா சார் மெயின் ப்ரொடியூசரு, அப்புறம் தங்கவேல் சார்ன்னு இருக்காங்க. நான் 3 பேருமே வந்து ஈக்குவலாக ஒரு இது பேசி ஒரு ப்ரொடியூசராக தான் நான் உள்ளே பூந்தேன். நடிக்கிற மாதிரி ஐடியா இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு படம் பண்ணியாச்சு போதும் அப்படின்ட்டு. அது என்ன பாண்டியராஜ் சார் வந்து என்ன சொன்னார்னா, நம்ம மயில்சாமி நடிகர் மயில்சாமி சார் அவருக்கு வந்து ஒரு கேரக்டர் பாண்டியராஜன் சார் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி. அந்த இடத்துல வந்து திடீர்னு அவருக்கு ஒரு உடம்பு சரியில்லாத ஒரு சூழ்நிலை, 2 நாள் வந்து வர முடியாது, ஒரு தள்ளி இது பண்ணிக்கலாமான்னு கேட்டாங்க. பட் பாண்டியராஜன் சார் வேற ஒரு படத்துக்கு கமிட்டாக இருந்தாங்க. அந்த மாதிரி இருக்கிற டைமில் அவரே பாண்டியராஜன் சாரே என்ன பண்ணாங்கன்னா, விடுங்க என் கூட ட்ராவலர் தான் நீங்களே நடிங்கன்ட்டார். சார் எனக்கு அதெல்லாம் பழகலை சார், நீங்கள் தெரியாதே, இப்போ எப்படி சூட் ஆகும்னு தெரியல. அதெல்லாம்
இல்லை வாங்க நீங்கள் எப்போ போல் கேஷுவலாக இருங்கன்னு சொல்லி நாங்க போலாம் அப்படி. அப்படி சொல்லுவே ட்ராவல் ஆச்சு. ஓகே. ஸோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணார். அப்புறம் நான் விட்டுட்டேன். இந்த படம் வந்து அக்யூஸ்டில் வந்து உதயா சாரும் டைரக்டர் சார் என்ன பண்ணாங்க, சார் ஒரு கேரக்டர் நீங்கள் பண்ணணும் சார் அப்படின்னாங்க. சார் நமக்கு அது வேணாம், வேறு யாராவது போட்டுக்கலாம். இல்லை சார் இது சூட் ஆகும், உதயா சார் சொல்கிறது கரெக்டாக இருக்குது, நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் சொன்னேன் சரி ஓகே நீங்கள் செட் ஆச்சுன்னா பாருங்கள், இல்லைன்னா மாற்றிருங்கன்னு சொல்லி. ஆனால் வந்து ஒரே இதில் அவங்க ஓகே சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரே டேக், கேஷுவலாக சிங்கிள் டேக். சிங்கிள் டேக். ஓகே. அப்போ அதனால அப்படியே கண்டினியூ பண்ணிட்டோம். ஆனால் நல்ல ஒரு சப்ஜெக்ட். அதில் வந்து நான் நாகராஜன் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்டர்வலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஸ்டார்டிங்லேருந்தே என்னோட இது கதையோட ஒன்றி வரும். லாஸ்ட்டு முடிகிற வரைக்குமே அந்த பயணம் போயிட்டுருக்கும். நல்ல ஒரு சப்ஜெக்ட் அது. அந்த கண்டென்ட்டுக்குள்ளே நான் மெயினாக இருப்பேன். எஸ், கண்டிப்பாக சார். ஸோ நாங்கள் ஆக்சுவலி ட்ரைலர் மூவிஸ் இதில் பார்க்கும்போது அந்த அரசியல் கட்சிகள்னு ஒரு கும்பல் வருதுல சார். ஸோ அந்த கொடி, அந்த கட்சி துண்டு எதை மையப்படுத்தினது? ஒன்றுமே இல்லைங்க. நாங்கள் அதாவது இவ்வளோ கலர்ஸ் வருது இல்லையா, இத்தனை கலர்ஸையும் நாங்கள் வச்சு வச்சு பார்த்தோம். எல்லா கட்சிக்கும் மேட்ச் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அந்த எல்லோ, ரெட்டு, ப்ளூ அப்படின்னு அது ஒரு 4 கலராக இருக்கட்டும்னு சொல்லி பிளான் பண்ணோம். அதுவும் ஒரு கட்சியில் இருந்தது. ஓகே. அப்புறம் மறுபடியும் வேறு ஏதாவது சிங்கிள் கலராக போட்டால் ஒரு ஜாதி கட்சியில் இருந்தது. ஐயோ நம்ம என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த படத்தில் பார்த்துருப்பீங்க, அது எதுக்கும் சூட் ஆகாமல் இருந்தனால தான் சரி படத்துக்கு போட சூட் ஆகும். இல்லைனா ஏன்னா மறுபடியும் அதை யாராவது நான் இந்த கட்சியில் இருப்பேன்னா அதுக்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப மெனங்கட்டோம். ஏன்னா எங்கேயாவது ஒரு கட்சி, இந்தியாவுக்குள்ளே எங்கேயாவது ஒரு கட்சி இது வந்துருச்சுன்னா அந்த லேபிள் பயன்படுத்தணும்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணோம். அதுவுமே கொஞ்சம் ஸோ என்னாச்சுன்னா ட்ரோன் விஷுவலாக பார்க்கும்போது எங்கள் எல்லாருக்குமே ஒரு வேளை டைரக்டர் ப்ரொடியூசர்ஸ்லாம் ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டாக இதை கொண்டு வந்திருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி. இல்லை இல்லை ஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. யதார்த்தமாக நடந்தது. அது இந்த மாதிரி சூட் ஆயிடுச்சு. நீங்கள் எதுக்காக சொல்லுன்னு புரியுது, யாருக்காக சொல்லுன்னு புரியுது. பட் நாங்கள் எதையுமே மைண்டில் வைக்கல, அது நடந்துருச்சு. ஓகே சார், நைஸ். ஸோ வந்து இது வரைக்கும் நீங்கள் ப்ரொடியூசராக, ஆக்டராக ஸோ மையப்படுத்தி காமிச்சிட்டே இருக்கீங்க. பட் உங்களுக்கு இந்த சினி இண்டஸ்ட்ரியில் என்னவா உங்களை விஷுவல் பண்ணி காமிக்கணும், உங்களை எந்த மாதிரி மக்கள் அங்கீகரிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? ப்ரொடியூசராக நடிக்கணும் ஆசையா, இல்லை ஆக்டராக இருக்கணும் ஆசையா? இல்லை, நான் எதுவுமே நான் நடிக்கலை. உங்களுக்கு அந்த மாதிரி ஆசைகள்? ஆமாம், அந்த மாதிரி எனக்கு எதுவுமே உண்மையில இல்லை. அதுவாக போகுது. ஆமாம். ஓகே. ஆக்சுவலாக அதான் இப்போ நான் நடிக்கலை அப்படின்னு சொல்லும்போது இவங்க சொல்கிறாங்க சரி ஓகே, ஏதோ ஒரு யோசித்து அந்த பிளானோட இருக்கும்போது ஒரு காரணம் இருக்கும் சொல்லும்போது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பண்ணோம். அது வந்து என்ன ஆச்சுன்னா நடிகனை ஆக்குது. அப்புறம் ப்ரொடியூசராக அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அதில், அது ஒன்று. பட் நான் இந்த ஒரு எய்ம் பண்ணி நான் வரல. இதில் என்னென்னா பெரிய பெரிய ஜம்பவன் இருக்காங்க. கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா கோவி செலியன் சார் பெரிய ப்ரொடியூசர், கோவை தம்பி சார் இருக்காருங்க. அப்புறம் மாதம்பட்டி சிவகுமார் சார் இருக்காங்க. அது மாதிரி பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ் இருந்த அங்கேருந்து வந்தது. இப்போ நாங்கள்லாம் அவங்களெல்லாம் ரொம்ப இதாக பார்த்துருக்கோம், ஆச்சரியமாக பார்த்துருக்கோம். பெரிய பெரிய ஆளுங்க அவங்கெல்லாம். அந்த இடத்துல நம்ம இருக்கோம்னு ஒரு பெருமைன்னு சொல்லிக்கலாம். ஓகே, நைஸ். ஸோ அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு நடிகர் இல்லை. ஓகே ஓகே சார். சார் ஆக்சுவலி ப்ரொடியூசர் அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு சார் கஷ்டம் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ப்ரொடியூசர் ஆகிறதாகவும் ப்ரொடியூசர் இருக்கிறதாகவும், ஸோ எந்த அளவுக்கு அது கஷ்டம்னு நினைக்கிறீங்க? நீங்கள் எந்த அளவுக்கு அதில் ஏதாவது ஸ்ட்ரகிள் ஆயிருக்கீங்களா? இல்லை, ஆயிருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறோம். இதில் என்னென்னா கதை களம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஹீரோ அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் பேஸ்டு நல்லா இதாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது மக்கள்கிட்ட கொண்டு ரீச் பண்ணுறதுக்குள்ளார அது ஒரு விஷயம் போகும். அதை விட என்ன முக்கியம்னா இந்த படத்தை வந்து ஃபஸ்ட்டு காப்பி வரக்குள்ளார நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த தொடர்ச்சியாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது முடித்து நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணும்போதும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எல்லாத்துக்குமே தெரியும் அது. ஆனால் இது தேட்டருக்கு கிடச்சி எல்லாம் இது பண்ணால் கூட மக்கள் அதை அங்கீகரித்து வெளியே வரும்போது அதுக்கான நமக்கு என்ன சொல்கிறது, இது ஒரு பிஸ்னஸாக பார்க்கும்போது வியாபார ரீதியாக சக்ஸஸ் ஆகணும். இதெல்லாம் வந்து இது மீண்டு வந்தால் தான் ஒரு ப்ரொடியூசருக்கு அடுத்தடுத்து நிகழ்வுகளுக்கு ஒரு கிரிப் இருக்கும். இல்லைன்னா ஒரே படத்தில் அதுக்கப்புறம் வர முடியாமல் சூழ்நிலை போகும். அந்த இதெல்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணோம். பட் நாங்கள் என்னென்னா ஒரு பிளானிங், இந்த மாதிரி இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும். டைரக்டர்கிட்ட நாங்கள் பேசும்போது சொல்லுவோம், நீங்கள் இந்த அப்போ ஒரு 30 நாள் நாங்கள் சொல்கிறோம், நான் 35 நாள் சொல்கிறோன்னா ஒரு 5 நாள் ஒரு 40 நாள் பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா நாங்கள் வந்து ஓகே
40 நாள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த 40 நாள் தாண்டாமல் பார்த்துக்குவோம். ஓகே. அது ப்ரொடக்ஷனில் வந்து எங்களுக்கு தெரியும் அதை எப்படி பண்ண முடியும். என்ன ஒரு நாள் கூட அடிஷ்னலாக இப்போ யோகி பாபு சார் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட டேட்டை உண்மையிலே எங்களை மாதிரி கரெக்டாக யூஸ் பண்ண இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி அவர் கொடுத்துட்டாரு. டேட் கொடுத்தோன்னே அவரோட இது பண்ணி அவரோட கம்பேர் பண்ணி யார் யார் வராங்களோ இது எல்லாமே நாங்கள் டக்குன்னு முடிச்சிட்டோம். ஓகே. இல்லைனா இன்னும் ஒரு 1 வீக் போயிருக்கும். அப்போ அதெல்லாம் ஏன்னா ஒரு நாள் உங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் 4 to 5 lakhs ஒரு நாள் செலவு வரும் ஷூட்டிங்கில். ஸோ அது எல்லாமே வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணி பிளானிங்கோடு இருந்தால் சூப்பராக கொண்டு வந்துடலாம். அப்புறம் கொண்டு வந்து ஒரு ஃபஸ்ட்டு காப்பி எடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணி பப்ளிக்கிட்ட கொண்டு போய் சேர்த்து வியாபார ரீதியாக சக்ஸஸ் ஆகிட்டோன்னா தப்பிச்சு. ஓகே. இல்லைன்னா ஆமாம் சார். ஸோ ப்ரொடியூசர் அப்படின்றத தாண்டி சார் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த படம் ஒரு வேளை ஃப்ளாப் ஆனாலோ இல்லை சக்ஸஸ் ஆனாலோ அதிகபட்சம் சுற்றி இருக்கிற மொத்தத்தில் யாருக்கு ரொம்ப அதிக லாபம்னு நினைக்கிறீங்க? இதே ஃப்ளாப் ஆனால் யாருக்கு ரொம்ப நஷ்டமாகும்? இல்லை, படம் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா ஹீரோவிலேருந்து கடைசியில் இருக்கிற டெக்னீஷியன் வரைக்கும் லாஸ்ட் டெக்னீஷியன் இருப்பாங்க. அவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் பெனிஃபிட்டு, எல்லாத்துக்கும் ஒரு லாபம் இருக்குது, எல்லோரும் பயனடையலாம். நஷ்டம்னா ஒரே ஒரு ஆள் ப்ரொடியூசர் தான். ஓகே. அதை யாரும் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. நஷ்டம் அப்படின்றது ஒரு ஆள் தான் ஏற்றுக்கணும், லாபம்னா எல்லாரும் ஷேர் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆக்சுவலி? இல்லை, வேறு வழி இல்லை இது. ஏன்னா அவர் தான் வந்து இதோட ஹெட்டுன்னு சொல்லலாம். இந்த படத்தை வந்து ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் டைரக்டர் கையில் ஒப்படைச்சாலும் அதே மாதிரி ஹீரோ கையில் இருந்தால் கூட பணம் இன்வெஸ்ட் பண்ணி அதை வியாபார ரீதியாக கொண்டு போய் சேர்க்குற மாதிரி கூட எல்லாம் அவரோட கையில் தான் இருக்குது. அப்போது அதில் நஷ்டம் வராமல் பார்த்துக்கிறது இவர்கிட்ட தான் இருக்குது. ப்ரொடியூசராக நான் சொல்கிறேன் என்னென்னா, என்னால் வந்து ஒரு ஹீரோக்கிட்ட பேசி இந்த மாதிரிலாம் பிஸ்னஸ் இது என்ன பண்ண முடியும் நம்ம பேசி கலந்து பேசிக்கலாம். அதே மாதிரி டைரக்டர்கிட்ட பேசி இந்த டைம் வந்து இப்போ டூரேஷன் வந்து ஆக்சுவலாக மேலே போகாமல் பார்த்துக்கணும். இந்த மாதிரி நிறைய பேசி நம்ம சமாதானப்படுத்தி ஒவ்வொன்றா கொண்டு போயிட்டோன்னா ஈஸி. ப்ரொடக்ஷனில் தான் அந்த மேட்டர் இருக்குது. அதிகமாக பாதிச்சதுனாலும் அது எல்லாமே நஷ்டம் நம்ம மேலே தான். நம்ம கரெக்டாக இல்லைன்னா, ப்ரொடியூசர் கரெக்டாக இல்லைன்னா நிச்சயமாக அந்த படம் வந்து அதிகமான செலவாகும். இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, சார் அந்த மாதிரி 5 கோடி பிளான் பண்ணால் 8 கோடி ஆயிடுச்சுன்னுவாங்க. அது வந்து இவரோட தவறுதலான பிளானிங் தான். ஓகே. ப்ரொடியூசரோட தான். அது ப்ரொடியூசராக இப்போ ஏகப்பட்ட படங்கள் வருது சார். ஃப்ரைடேன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு படம் 2 படம் இல்லை, ஏகப்பட்ட படங்கள் வருது இல்லையா சார்? ஸோ இனிமேல் வரதில் நீங்கள் ஒரு ப்ரொடியூசராக எந்த மாதிரி கதைக்களம் கொண்டு வந்தால் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? இல்லை, அப்படி இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டிங்கில் நம்ம சொல்லவே முடியாது. திடீர்னுட்டு வந்து பார்த்திங்கன்னா சென்டிமெண்ட்டாக இதை சூட் ஆகும், திடீர்னு லவ் ஸ்டோரி இதாகும், திடீர்னு பேய் படங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வந்துட்டு இருக்கும். பேய் படங்கள்லாம் எல்லா நடிகரும் பேய் மாதிரி நடிக்கிற மாதிரிலாம் படங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து நம்ம சீசன் மாதிரி வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் இது இல்லை. நம்மளுக்கு வந்து அந்த நேரத்தில் கண்டென்ட்டு பேஸ் பண்ணி தான் எந்த படமாக இருந்தாலும். இப்போ இந்த அக்யூஸ்டு பார்த்திங்கன்னா கண்டென்ட்டு தான் அதாவது நாங்கள் எல்லா தேட்டர்ஸ் போய் பார்க்குறோம். அங்கே பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஒரு சீனு கூட இது பிடிக்கல அப்படின்னு வெளியே எழுந்திரிச்சு போகல, ஒரு சாங்குக்கு வெளியே போகல. இந்த 2.25 மணி நேரம் அவங்கள வந்து அங்கே உட்கார வச்சுருக்கோம் அப்படின்னா அது கண்டென்ட் தான். ஓகே. அந்த மாதிரி படம் எடுத்தால் நிச்சயமாக பப்ளிக் அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஓகே சார். ஸோ இப்போ இருக்கிற மக்கள் எந்த மாதிரி படங்களை பார்க்குறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க எல்லாம் அவங்க ரசனை வந்து வேறு மாதிரி, அவங்க எல்லாமே பார்க்குறாங்க. ஓகே. கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுறாங்க. அவங்கள வந்து நம்ம எதுவுமே இது பண்ண முடியாது. நாங்கள் திருச்சி போயிருந்தோம். ஒரு என்ன சொல்கிறது, எல்லாம் ஒரு பர்டிகுலர் ஒரு தேட்டரில் வந்து எல்லா காமனாக இருக்கிற எல்லா ஜனங்களும் அங்கே இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. பேக்ரவுண்ட் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்னு ஒவ்வொரு விஷயமா பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அவங்க எந்த அளவுக்கு யோசிக்கிறாங்கன்னு ஒன்று இருக்குது. கதையில் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நோட் பண்ணி இந்த கேரக்டர் நாகராஜ் வந்து நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் சாகடிச்சிருக்க வேண்டாமே, இவ்வளோ சீரியஸ் பண்ணியிருக்க வேண்டாமே, இவர் கணக்கு வந்து இந்த இடத்துல கொஞ்சம் எல்லாத்தையும் அழகு வச்சுட்டாரு, பாவமாக இருக்குது, இப்படி அவங்க வந்து அதில் ரொம்ப அப்போது ஒவ்வொரு படத்துலையுமே அவங்க இன்வால்வ் ஆயிடுறாங்க. அவங்களோட ரசனை ஒவ்வொரு இதுக்குமே மாறிட்டே இருக்குது. ஆனால் அதுக்கு தகுந்தபடி நம்ம கரெக்டாக தீனி கொடுக்கணுங்கிற மாதிரி தான். ஓகே சார். ஒரு பிஸ்னஸ் மேன், அதுக்கப்புறம் ஒரு ப்ரொடியூசர், ஸோ அதுக்கப்புறம் ஆக்டராக நிற்கும் போது உங்களோட ஃபஸ்ட்டு கேமராவோட
ஒரு ப்ரெசன்ஸ்னு ஒன்று இருக்கும்ல சார், அந்த ஃபர்ஸ்ட் டைம் கேமரா முன்னாடி நிற்கும் போது எப்படி இருந்துச்சு? உண்மையில எனக்கு ஒன்றுமே தோணல. எப்படி நம்ம இங்கே இப்போ நீங்கள் பேட்டி எடுக்கும்போது நம்ம சாதாரணமாக வந்து உட்காந்து பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு அந்த ஆக்டிங் வரல, அந்த பதட்டம் வரல. வரல. அதனால ஏன்னா ஆக்சுவலாக ஒரு பெரிய டைரக்டரோட உட்காந்துட்டு இருக்கேன். பாண்டியராஜன் சார் கூட ஃபஸ்ட்டு அந்த படத்தில் சொல்கிறேன். அப்போது இது பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் எனக்கு முதல்ல அந்த சொல்கிறார், இதெல்லாம் ஒன்றும் சாதாரணமாக நீங்கள் அந்த கேமராலாம் மைண்டில் வச்சுக்காதீங்க, எங்களோட ஃப்ரீயாக இப்போ ஏன்னா அவர் கூட பழக்கிறதுனால எங்க கூட எப்போ ஃப்ரீயாக பேசுவீங்களோ அந்த மாதிரி பேசுங்க அப்படிங்கிற மாதிரி. அதான் நான் நிறைய நடிகர்கள்லாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுனால நாங்கள் ஷூட்டிங்லாம் போவோம். ஆனால் அப்போவும் வந்து நான் அங்கே போய் பார்க்க மாட்டேன். கேரவானில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேறு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நான் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். இது வந்து எனக்கு சாதாரணமானது காரணம். இந்த பழக்கத்தினால அது ஒரு பெருசாக ஒரு பதட்டத்தை கொண்டு வரல. இவர் சொல்லிட்டார், பாண்டியராஜ் சாரே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்தில் இருந்தாங்க. அதனால எனக்கு ஒரு பெருசாக தெரியல. அவருக்கு ஈஸியாக வந்து ஆமாம், ஈஸியாக வந்து ஆமாம். அக்யூஸ்டும் அதே மாதிரி தான். அதனால தான் அவங்க வந்து டைரக்டர் வந்து என்ன சொன்னார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நாங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணி முடிச்சுருங்க, அது நல்லா இருக்கு அப்படின்ட்டாங்க. சரி, ஓகே. நைஸ் சார். ஸோ அக்யூஸ்ட் இந்த படத்தை எதனால் நீங்கள் சூஸ் பண்ணீங்க சார்? கண்டென்ட் தான். ஏன்னா டைரக்டர் வந்து சொல்லும்போதே, கதை சொல்லும்போதே உதயா சாருக்கும் எனக்கும் இந்த கதை ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்புறம் தங்கவேல் சார் இன்னொரு பார்ட்னர், அவர்கிட்ட பேசினோம், அவரும் வச்சும் கதை சொன்னாங்க, நல்லா வந்து செட் ஆச்சு. நான் அப்புறம் ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் எல்லாமே அடுத்தடுத்து கொஞ்சம் ஸ்பீடு பண்ணோம். அப்போ வந்து என்னென்னா அஜ்மல் சாரோட இதுவும் யோகி பாபு சார் இவங்க டேட்லாம் வாங்கிட்டு ரொம்ப ஈஸியாக போயிடும்னு நாங்கள் போய் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்துட்டோம். ஸோ யோகி பாபு சாரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், அது சொல்லவே தேவையில்லை. ஸோ அவங்கள பற்றி சொல்லுங்கள் சார், செட்டில் எப்படி இருந்தது? இல்லை, உண்மையிலே வந்து யோகி பாபு சார் வந்து டேட் கொடுக்கும்போது கொஞ்சம், ஏன்னா அவர் ரஜினி சார் படம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, தலைவர் படம் பண்ணிகிட்டு இருந்தனால அப்போ அவருக்கு அந்த அது இல்லாமல் தலைவன் தலைவி அதுவும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த டைமில் டேட் கொடுக்க கொஞ்சம் சிரமமாக இருந்தது. உதயா சார் புஷ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்போது ஒரு சின்ன பிரேக் அவருக்கு இருக்கும்போது அந்த டேட்டில் எங்களுக்கு கொடுத்துட்டார். அப்போது அதோட அந்த டேட் கொடுக்குறதுல மட்டும்தான் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் செட்டுக்குள்ளே அவரே சொல்லிட்டார், இந்த செட்டு ஒன்று தான் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, எல்லோரும் ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க, உங்களை விட்டு போகிறக்கே மனசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டினியூஸாக அந்த ஒரு 11 o'clock 12 o'clock வரைக்கும் போகும்போதெல்லாம் கூட ரொம்ப ஜாலியாக அந்த இடமே வேறு லெவலில் வச்சுருப்பார். அவர் கண்ட்ரோலில் தான் இருக்கும், நாங்கள்லாம் அந்த மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் ஜாலியாக கலாய்ப்பார், ஆனால் யாரும் மனசு நோகாமல் இது பண்ணுவார். அந்த மாதிரி சின்ன சின்ன பசங்கள்கிட்ட கூட ஜாலியாக பேசிட்டு இருப்பார். அந்த செட்டில் மட்டும் இல்லாமல் அந்த ஒரு லாட்ஜில் ஒன்று எடுத்தோம், அங்கே லாட்ஜ் ஓனரோட பசங்க எல்லாத்தையும் கூட்டு பேசிகிட்டு இருப்பார். அவங்களுக்கே பெரிய ஆச்சரியமாக இருக்கும். அவர் வந்து நம்ம பார்க்குற இது வேறு, க்ளோஸாக பழகும்போது ஸ்க்ரீனில் இருக்கிறது வேறு மாதிரி. ஆமாம் ஆமாம். எல்லாம் எங்களுக்கெல்லாம் வந்து அந்த ஷூட்டிங் போகிற மாதிரியே எங்களுக்கு தெரியல, சும்மா ஏதோ டூர் போயிட்டு வந்த மாதிரி, ஏற்காடு தான் அந்த மாதிரி. அவரும் லாஸ்ட்டு என்ன பண்ணுவார், அவர் அதிகமாக அங்கே ஸ்பெண்ட் பண்ணது கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வருவார். போயிட்டு வந்து எங்களையும் போயிட்டு வர சொல்லுவார், ரவுண்டிங்கில் இருப்பார். அப்புறம் செட்டுக்கு வந்துட்டாருன்னா வேறு லெவல். ஆனால் கரெக்டாக அந்த இது அவரோட ஒர்க்கை கரெக்டாக பண்ணிடுவார். அவர்கிட்ட ஒரு பெரிய எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, டைரக்டர் வந்து இவர் எவ்வளோ டைரக்டர் கூட பண்ணியிருப்பார், நம்ம டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் தான் பண்ணுவார். அதுக்கு மேலே ஒரு இது கூட பண்ணுவார். சார் இது உங்களுக்கு ஓகேன்னு சொல்லுங்கள் சார், நான் மறுபடியும் பண்ணுறேன் பார். அந்தளவுக்கு அவரோட இது ரொம்ப இன்வால்மெண்ட், அவர் அதிகமாக இன்வால்மெண்ட் இருக்கும். ஓகே, நைஸ் சார். ஸோ ஓவரால் படம் எடுக்கும்போது அதிகமாக இந்த சீனுக்காக எல்லாருமே ரிஸ்க் எடுத்தாங்க அப்படின்னு ஏதாவது சீன் இருக்கா? அது எப்போ நடந்தது அந்த சீன்? பஸ் ஃபைட் இருக்கு இல்லையா? எஸ், பஸ் ஃபைட்டெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு படத்தில் கூட ஒரு டிரைவிங் பண்ணவர் இறந்துட்டார். இதில் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாமே என்ன சொல்கிறது, எல்லாம் நாங்கள் அந்த இது முடிகிற வரைக்குமே பயந்துகிட்டே தான் இருந்தோம், யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா பஸ்ஸு டோட்டலாக கவுந்து டோட்டல் லாஸ் உங்களுக்கு தெரியும், அதை இழுத்துட்டு போயிடும் அப்படியே. அப்போது அந்த இடத்துல நாங்கள் எல்லாமே பயந்து, பட் கடவுள் பண்ணியதில் ஒன்றுமே ஆகலை, எல்லாம் சேஃபாக இதானது. அது கொஞ்சம் அது ரொம்ப எத்தனை நாள் சார் போச்சு? ஒரே நாள் அந்த ஷோ? அது எப்படி ஒரு 7 days மேலே ஆச்சு. ஓகே ஓகே சார். ஸோ இது இல்லாமல் அடுத்து உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது? இப்போது கதை கேட்டு வச்சுருக்கோம், இன்னும் நம்ம ஏன்னா அது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாமல் அது நேம் சொல்லக்கூடாது.
ஒரு 2 படம் பேசி வச்சுருக்கோம். ஓகே, நைஸ் நைஸ் சார். ஸோ பெரிய பட்ஜெட் படங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இருக்கும், சின்ன பட்ஜெட் படங்கள் தாண்டி. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பெரிய பட்ஜெட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறது அவங்களை பற்றி, இல்லை அந்த மாதிரி படங்கள் வர்றது மக்கள் எதிர்பார்க்குறாங்க, அதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். மக்களுக்கு வந்து பட்ஜெட்டை பற்றி கவலை கிடையாது. ம் நீங்கள் 3-4 கோடிக்கு எடுத்தாலும் ஒன்று தான், 500 கோடிக்கு எடுத்தாலும் ஒன்று தான். ம் கண்டென்ட் கரெக்டாக இருந்தால் அவங்க எடுத்துக்குவாங்க. இல்லைன்னா உங்களுக்கே தெரியும், 300 crores மேலே வந்த படங்கள்லாம் காணாமல் போயிருக்கு. 3 கோடி பட்ஜெட் படம் எங்கேயோ தூக்கிட்டு போயிருக்கு, உங்களுக்கு தெரியும் அது. ஸோ அது மேட்ரே கிடையாது அவங்களுக்கு. நீங்கள் எவ்வளோ கோடி வச்சு எடுக்கிறீங்கன்னு மேட்ரு கிடையாது. கண்டென்ட்டாக என்ன சொல்ல வரீங்க, எப்படி ஷார்ட்டாக புரிய வைக்கிறீங்க, அவ்வளோதான். ஓகே. ஸோ பெரிய பட்ஜெட் படங்கள் எடுக்கிற தயாரிப்பாளர்கள் பற்றி சார், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பெரிய பட்ஜெட் போட்டு எப்படி எடுக்கிறாங்க, அது வந்துருமா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது யோசிச்சிருக்கீங்க? பெரிய பட்ஜெட் அவங்க என்னென்னா மெயினாக உங்களுக்கு ஸ்டார்ஸ்க்கெல்லாம் அவங்களுக்கே அதிகமான சம்பளம் வர்றதுனால அது பெரிய பட்ஜெட்டாக போகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டோட இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மேக்ஸிமம் பெருசாக டிஃப்ரென்ஸ் வராது. இது ஒரு நம்ம சின்ன படங்களுக்கெல்லாம் ஒரு 6 lakhs பெர் டே வருது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 15 lakhs அந்த மாதிரி வரும். எப்படி போனாலும் சரி உங்களுக்கு அந்த சம்பளம் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக போகும். ஆனால் ஒரு சில டெக்னிக்கலாக தேவைப்படுறதெல்லாம் அதிகமாகும். ஆனால் என்னென்னா இந்த படத்துக்கு தேவைங்கிறதுல அவங்க பெரிய ஆளுங்க அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அதுக்கான வியாபாரம் நடந்துடும். ஓகே. இல்லாத போது வேறு ஏதாவது அவங்க அதில் ஒரு இதெல்லாம் கண்டென்ட்டில் கொஞ்சம் சரியாக இல்லை, போகலை, இல்லை சாங்கில் எதுவும் ரீச் ஆகலைன்னு சொன்னால் அதுக்கான வியாபாரம் அதில் அடிபடும். ஓகே ஓகே சார். ஸோ இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணிங்க. இந்த படம் மென்மேலும் வளரணும் அப்படின்றத தொடர்ந்து உங்களோட வாழ்க்கையும் அடுத்து மென்மேலும் தொடரணும், இந்த ப்ரொடியூசர் பயணம் தொடரணும்னு சொல்லி எங்கள் சேனல் சார்பாக என்னுடைய சார்பாக வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றிங்க, நன்றி. ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான கெஸ்ட் கூட மீண்டும் வந்து சந்திக்கும் வரை உங்ககிட்ட இருந்து டாடா பை பாய் சொல்லிக்கிறது உங்கள் ஸ்னேகா.